மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமக்கு இமெயில் பண்ணக்கூடியவங்க, மெசேஜ் பண்ணக்கூடியவங்க, சில பேர் வந்து சில ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இது ஹீலிங் ஃபீல்டில் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்களும் சில பேர் என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து முக்கியமாக இந்த ஹீலிங் தெரப்பி அப்படிலாம் கொடுக்குறீங்களே, இதனால் அப்படி நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு பாடி வலிக்குமா, உங்களுக்கு பாடியில் ஏதாச்சும் அதனால் ப்ராப்ளம் ஆகுமா, உங்களுக்கு பாடியில் அவங்களுடைய நோய்கள் ஏதாச்சும் தொற்றிக்குமா, அப்படிலாம் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இது. ஹீலிங் தெரப்பி அப்படின்னு சொன்னால் நம்ம பல நேரங்கள் நம்ம விளக்கியிருக்கோம். நம்மளுடைய யூனிவர்சல் எனர்ஜியை எடுத்து நம்ம வந்து அடுத்தவங்களோட பாடியில் உள்ள அந்த பிளாக்ஸ் எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை நம்ம எனர்ஜி கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அவங்களுடைய நோய்கள் உடல் சம்மந்தமாக உள்ளது, ஆழ்மன சம்மந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிளாக்ஸ் இருந்தால் அதில் ரிமூவ் ஆகும், அதில் வந்து அவங்க ஹீல் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ இது நல்ல கொஸ்டின். அதாவது ஹீலிங் தெரப்பிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கைகள் மூலியமாக நம்ம ஹீல் பண்ணுவோம். சில பேர் வந்து ஈவன் தூரத்தில் இருக்கவங்களையும் நம்ம ஹீல் பண்ணலாம். இது போல் பல விதமாக பண்ணலாம். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஹீலிங் பவர், ஹீலிங் எனர்ஜி வந்து இருக்குது. ஒருத்தர் ரொம்ப ஒரு ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், எல்லாமே நம்ம வந்து ஒன்றோடு ஒன்றாக தான் இணைக்கப்பட்டிருக்கோம். எப்படி அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம்னு நான் சொன்னது போல் எல்லாமே ஒன்றுக்குள்ளே தான் வந்து நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், அதனுடைய பிரதிபலிப்பு, அதாவது கடவுள்னு சொன்னால் கடவுளுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம. ஸோ அது எல்லாமே ஒன்றா நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒரு பாடிக்குள்ளே தான் நம்மளே இருக்கோம். எல்லாமே இணைந்த பாடி தான். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் குடும்பத்தராக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ளவங்களாகட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாமே ஒரே ஒரு இணைப்பால் தான் இணைக்கப்பட்டிருக்கும். எப்படி நம்ம பாடிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 40-50 ட்ரில்லியன் செல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த செல் அதெல்லாம் இணைக்கப்பட்டு தானே ஒரு பாடியை உருவாகி இருக்குது இல்லையா? ஒரு கை தனியாக, கால் தனியாக அப்படிலாம் வேலை செய்யாது. கைக்கு ஒரு வலின்னு சொன்னால் பாடி ஃபுல்லாகவே தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே போல் தான் நம்ம எல்லாமே ஒரு இணைக்கப்பட்டிருக்கனால தான் நம்ம அடுத்தவங்களுடைய ஃபீலிங்கை பார்க்கும்போதும், அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போதும் நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, நமக்கும் ஒரு கஷ்டம் வருது. அந்த காரணத்துக்காகத்தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில், மனிதகுல கலாச்சாரத்திலேயே ஒரு வீட்டில் துக்கம் ஏற்பட்டால் நம்ம அங்கே போய் பார்க்குறோம். அதை விரும்பினே வந்து வாயால் வந்து ஆறுதல் சொல்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்க போய் அவங்களுடைய துக்கத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணும்போது எப்படி நமக்கு மனசு வலிக்குது, மனசில் அவங்களுடைய துக்கத்தை நம்மளும் வாங்கிக்கிறோம். அதனால் அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதே போல் அந்த சோகத்தில் நம்மளும் இருக்கும்போது, அவங்களுடைய கஷ்டங்களை நம்மளும் ஏற்கும் பொழுது நமக்கு மனசுக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு அந்த ஃபீலிங் வருது. ஃபீலிங் நம்ம உணர்கிறோம். அந்த ஃபீலிங் உணர்ந்து நம்ம அதை வந்து நம்ம பாடியில் கூட அது நம்ம பல நேரங்களில் நம்ம வந்து அது அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்ப்போம். நமக்கு நேரம் தலைவலி இருக்கலாம், அந்த பெயின் இருக்கலாம், அப்புறம் ரிலீஃப் ஆகிரும். அந்த காரணத்துக்காகத்தான் நம்ம வந்து ஒரு துக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்து பின்னாடி நம்ம கலாச்சாரங்கள் எல்லாம் வந்து குளிக்கும்போது நம்ம பாடியை க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹீலிங் தெரப்பிலாம் படிக்கும் பொழுது நாங்கள் பலவிதமான டெஸ்ட்டெல்லாம் நானே நிறைய பரிசோதனைலாம் பண்ணியிருக்கேன். அது எப்படிலாம் வேலை செய்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பலவிதமான ஹீலிங் டெக்னிக்கு பேர்லாம் சொல்லலாங்க. ஒரு ஹீலிங் டெக்னிக்கில் பிராணிக் ஹீலிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் வந்து இப்படி நம்ம அந்த உடலில் உள்ள இது யாருக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அவங்களுடைய உடலில் உள்ள அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம போடுறா அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போடும்போது அந்த கற்பனைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது ரியலாகவே இட் ஒர்க்ஸ். அந்த பேட் அவங்களுக்குள்ள பிளாக்கேஜ் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். அந்த தண்ணியை வந்து ஒரு செடிக்கு நம்ம ஊற்றி நான் டச் பண்ணி, சாரி அந்த செடியை புண்படுத்துறதுக்காக வருந்துன்னு, பட் அந்த செடிக்கு இந்த டாக்ஸிக்கான தண்ணியை ஊற்றிட்டே வரும்போது அந்த செடி காஞ்சிருச்சு. அதே போல் இன்னொரு செடிக்கு சாதாரண தண்ணி ஊற்றும் போது அது நல்லா இருந்தது. ஸோ இப்படிலாம் நான் பரிசோதனை நானே பண்ணியிருக்கேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கும் போது இப்படிப்பட்ட பல டெஸ்ட்டுகளாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது நான் வந்து செஞ்சுருக்கேன்.
ஸோ அதே போல தான் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் கிடைக்கும். கொஞ்சம் துக்கமான இடங்கள்ல போய் துக்கமான ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் வந்து சாதாரண நடக்கக்கூடிய விஷயம். அதே போல் ஃபஸ்ட்டு ஹீலிங் பண்ணும்போது, ஹீலிங் தெரபிஸ்ட்டா நீங்க இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த நமக்கும் அவங்களுடைய ட்ரீட் யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடைய வலி, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய அன்கம்ஃபர்டபுளா கொஞ்ச நாளைக்கு நமக்கும் இருக்கும். ஆனா, கொஞ்ச நேரத்திலே அது போயிரும். அதுக்கு நம்ம நாமே கிளீன்ஸ் பண்ணிருவோம். போக, 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 போக பழக்கத்தில வந்து நமக்கு அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. கண்டிப்பா வந்து அது நல்லாயிரும். நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்ல. எவ்ரிடே வாழ்க்கையிலேயே நம்ம வந்து அ எ எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஹீலிங் சக்தி மனசுக்குள்ள நமக்குள்ள இருக்குது. அதனால வந்தது தான் வந்து நம்ம வந்து ஒருத்தர பார்த்து கை கொடுக்கக்கூடிய பழக்கம், கட்டி அணைக்கக்கூடிய பழக்கம், இதெல்லாம் வந்து அதன் மூலம் வந்தது தான். அ அ தமிழ்நாட்டில சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாவு வீட்ல அவங்க வீட்ல போனோம்னு சொன்னா, எல்லாம் புதுசா ஒருத்தர் வந்து எல்லாம் ரவுண்டா கை கோர்த்து அப்படி அ ஆறுதலா செய்வாங்க அவங்களுக்குள்ளேயே. இதுபோல பல வழிமுறைகள்ல வந்து நம்ம அ பின்பற்றுறோம். இன்னும் உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நான் எனக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவத்த கூட சொல்றேன். பலவிதமான அனுபவங்கள் நான் சொல்லுவேன். இன்னொரு அனுபவத்த சொல்றேன். ஒரு தடவை வந்து ஒரு எங்க எங்க என்னுடைய அம்மாவிற்கு அவங்களுக்கு இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 10 ஒரு 1 மாசத்துக்கு மேலேன்னு வைங்களேன். அந்த இருமல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க. ஆனா ரொம்ப கஷ்டத்தினால கஷ்டம். அதனால நைட் ஃபுல்லா தூங்க முடியாது. அ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவங்க வெளியூருக்கு வந்து பயணமாக ட்ரெயின்ல 2 டேஸ் நார்த் இந்தியாவுக்கு பயணமாகக்கூடிய நாள் நெருங்கிட்டே வந்தது. அப்போ ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 2 நாள் நான் ட்ரெயின்ல எப்படி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ வந்து நான் அ இந்த ஹீலிங் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணேன். எத்தன நாள் 1 மாசமா இருந்துட்டு வந்த இருமல், நான் அந்த ஹீலிங் கொடுத்த வந்து அடுத்த நாளே அவங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. சுத்தமா போயிட்டு எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு அந்த இருமல் வந்துருச்சு. அந்த இருமல் கொஞ்சம் எனக்கு ஒரு 1 டே இருந்தது. அப்புறம் நல்லாயிருச்சு. ஸோ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதேபோல இங்கே ஒரு இங்கிலீஷ் லேடி அவங்க வந்து ஒரு தீராத அவங்க ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர். அவங்க வந்து ஒரு தீராத ஒரு துக்கம். துக்கம் என்னன்னு சொன்னா, சில நாட்கள்ல வந்து அதாவது அந்த வீக்ல 2, 3 நாளுக்கு முன்னாடி அவங்க ஓன் மகள், அதாவது டீனேஜ்ல உள்ள மகள் வந்து இறந்துட்டாங்க. அந்த துக்கம் தாழாம என்கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் நான் அப்படியே அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு, அப்படி ஹீல் பண்ணிட்டு பண்ணேன். அவங்க பேசினபடி அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அப்புறம் ஒரு 5, 6 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க என்கிட்ட. வந்த பின்னாடி இந்த ஹீலிங் பின்னாடி ரொம்ப மனசில அடைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய இந்த நெஞ்சுக்குழி இருக்கு இல்லையா? சோலார் பிளெக்ஸஸ். அவங்க சொன்னாங்க, "அந்த இடத்துல வந்து சிவப்பா இந்த ஹீல் பண்ண பின்னாடி சிவப்பான ஒரு மார்க் இருந்துகிட்டே இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப அதிசயமா சொன்னாங்க. அது ஒரு ஒரு அதிசயம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த நான் அங்க தான் வச்சு ஹீல் பண்ணுனேன் அவங்களுக்கு அந்த சோலார் பிளெக்ஸஸ்ல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இதெல்லாம் வந்து அந்த சோலார் பிளெக்ஸஸ்ல நம்ம ஹீல் பண்ணணும். அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்தது. ஸோ இதுபோல வந்து நம்மள அறியாமலேயே அன்பின் மித்தமாக நம்ம பண்ணும்போது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு அ ஒரு அறிஞர், அதாவது நம்ம பிலோசோபிக்கல் சொசைட்டில அன்னி பெசன்ட் அம்மையார் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவர் ஒரு ஃபேமஸானவரு. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, பலருடைய வாழ்க்கையில இது நடக்கு. யாராச்சும் கீழ விழுந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரத்தம் வரும்போது டக்குன்னு அவருடைய முட்டிகால்லையும், அவருடைய கால்லையும் அவங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கோ, அதே இடத்துல இவருக்கு ரத்தம் வருமாம். அதேபோல யாருக்காச்சும் ரொம்ப நெருங்குனவங்களுக்கு, இது போல பல சம்பவங்கள் அவருடைய லைஃப்லயும் பார்க்க முடியுது. இது போல எல்லாத்து லைஃப்லயும் உங்க லைஃப்லயும் நான் பார்ப்பேங்க. திடீர்னு வந்து ஒரு ஆ தாய்க்கு அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு தன் குழந்தைக்கு எங்கேயாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, துன்பம் வந்துச்சுன்னா, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அ எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ நம்ம அந்த பாசிட்டிவான எண்ணங்களோட, அவங்க மேல ஒரு கருணையோட, அன்போட இருக்கும்போது, இது எல்லாத்து வாழ்க்கையிலும் இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே. இந்த நல்ல தருணத்தில நீங்க இப்படி மத்தவங்கள ஹீல் பண்றதுக்கு, உங்கள் எண்ணங்களால, செயல்களால, பாசிட்டிவ் வைப்ரேஷனால நம்ம எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம நல்லது நினைக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நமக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த விஷயத்தில இன்னொரு விஷயமும் சொல்றேன். நம்ம அடிக்கடி இப்படி ஹீலிங், பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கிளீனும் ஆகும். நம்ம உடல்ல உள்ள நோய்களும் போகும். நம்மளும் ரொம்ப தெளிவா இருப்போம். ரொம்ப பெரிய ஒரு சக்தியோடு இருப்போம். நீங்க அத ஃபீல் பண்ணலாம்.
ஓகே, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.